career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ நான் ஃபஸ்ட்டு 16 வயசில் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்தேன். அந்த டைமில் அது எப்படி நடத்துறதுன்னு தெரியல. ஸோ அது கம்ப்ளீட் லாஸ் ஆகி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எது பண்ணக்கூடாதுன்றத நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து நிறைய வீட்டில் இருக்கிற பெண்களுக்கே வந்து ஹஸ்பண்ட் என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னொன்று சாய்ஸா, இஸ் இட் யுவர் சாய்ஸ் நாட் டு ஒர்க்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லாரையும் கிளப்பி விடுறேன்னு நினைக்கிறேன். நம்ம சோஷியல் மீடியாலெல்லாம் பார்த்துட்டு இதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு தன்னை, ஐயோ நான் ஒரு பேட் மதர், ஒரு பேட் ஒய்ஃப், ஒரு பேட் பர்சன், இவங்க இப்படி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து இப்படியெல்லாம் பண்ணி, தட்ஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இல்லை, அது கான்டென்ட் கிரியேஷனுக்காக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப பயம். நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை வந்து ஐயோ இன்னும் 10 வருஷத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். மேம், நீங்கள் டேட் லிட்டில் பிரின்சஸா? மாமி இஸ் லிட்டில் லயனஸ். That's what she calls me. ஸோ உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு? இப்போ அவர் தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ உங்களோட சினிமா ஜேர்னியை பற்றியும் சில விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ ஃபஸ்ட்டு புதுக்கோட்டையிலேருந்து சரவணன். எனக்கு அந்த ஜேர்னி தான் ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து ஆக்சுவலி நாங்கள் சிங்கப்பூரில் ஆரம்பித்து ஆக்சுவலி அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே நம்ம பண்ணோம். தாய்லாண்ட்லேருந்து அக்ராஸ் பார்க்கும்போது பர்மா தெரிஞ்சது. அந்த அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஏபிசிடியில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸோடலாம் நம்ம வந்து நடித்தோம். ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் ஈவன் த கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. அது பண்ணோம். அண்ட் ஆல்சோ த கேரக்டர் நம்ம நிறையா அதில் வந்து இமோஷன்ஸ் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஸோ அது ஒன்று. டப்பிங் பண்ண அனுபவம். ஸோ அதெல்லாம். ஸோ நெஞ்சில் அகேன் த ட்ராவல். ஐயோ போய் பேங்காக்கில் போயிட்டு நானும் டிசைனரும் போகிறோம். டிசைனர் வந்து காஸ்டியூம் வாங்குறதுக்கு அங்கே போகிறோம். அங்கேருந்து 2-3 இடம் போனோம் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. டிசைனருக்கு வந்து பாஸ்போர்ட்னால வந்து அவரால் போக முடியல, பேங்காக்குள்ளே என்டர் பண்ண முடியல. தனியாக நான் எங்கள் சம்படி ஹூஸ் அசிஸ்டிங், நாங்கள் 2 பேர் மாத்திரம் போய் அத்தனை காஸ்டியூமும் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து கிரேசி எக்ஸ்பீரியன்ஸ். தனுஷ் சாரை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். இன்றைக்கி அவர் வேறு மாதிரி ஒரு க்ரோத்தில் இருக்கார். அவரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தார். லைக் அவருக்கு அந்த கேரவன் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறையா இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவரோட க்ரோத் பார்க்கும்போது எப்படி இருக்குது? நீங்கள் லைக் அந்த செட்டில் அவரு கூட ஒர்க் பண்ணது, அப்போ அவருக்கு ஏதாவது அங்கே ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரியெல்லாம் இருந்துச்சா? அதெல்லாம் நீங்கள் லைவாக விட்னஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஹி வாஸ் அ வெரி கூல் கேஷுவல் பர்சன் அப்போ ஷூட்டில். அதுதான் நான் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேனே. ஐ திங்க் அவர் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹஸ் மேட் ஹிம் அ வெரி மெச்சோர்ட் ஆக்டர். ஏன்னா ஜென்ரலாகவே நிறைய விஷயம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் பண்ணும்பொழுது நம்ம ஆக்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ ஐ திங்க் தட் ஹஸ் ஐ சி தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் ஐ சி. ஸோ என்ன ஆச்சு மேம் உங்களுக்கு? ஸோ எதனால நீங்கள் கண்டினியூ பண்ணல? ஏதாவது ஆணுமா? இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல. ஒன்றும் இல்லை. நம்ம கதை நிறையா கேட்டோம். அந்த கதை எப்படி வரும் என்னன்னு தெரியாது. நமக்கும் வந்து ஃபீல்ட் பழக்கம் இல்லை. ஸோ நமக்கு அதை செலக்ட் பண்ணவும் தெரியல. நானும் போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடலை. பட் வந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து அது ப்ரொடக்ஷன் போகுமா இல்லை என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால அதை பண்ணலை. இன்னொரு சைடில் வந்து வீட்டிலலாம் ரொம்ப படித்தவங்களாக இருந்தாங்க. ஜென்ரலாகவே ஒரு மக்கு குழந்தையாக இருந்ததுனால ஸோ எல்லாரும் சுற்றி இவ்வளோ படிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டடீஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஆமாம், படித்தேன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணேன், ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன், டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போவும் நீங்கள் இந்த ஃபீல்டில் தான் இருந்திருக்கீங்க, எங்கேயும் போகாமல். ஆனால் இப்போவும் கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ், இப்போ எங்கே போனாலும் உங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறது, அதெல்லாம் இப்போவும் நடக்குதா மேம்? அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இப்போ ஃபீல் பண்ணுவீங்க? ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங். நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் சேலஞ்சஸ்க்கும் லேர்னிங்க்கும் நம்ம கிரேட்ஃபுல்லாக எப்பவுமே இருந்துட்டா பெட்டர்.
ஸோ ஐம் ஹாப்பி. எவ்ரிபடி ரெக்கக்னைசஸ்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, திரும்ப வருவீங்களா, எதிர்பார்க்கலாமா? அந்த வேவ் லெங்க்லேயே இல்லை, அந்த வேவ் லெங்க்ல இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஸ்கூல் 2 நடத்திட்டுருக்கோம். அப்புறம் சில கான்டென்ட் க்ரியேஷன், அந்த மாதிரி க்ரியேஷன் சைடில் நிறையா போயாச்சு, ப்ரொடக்ஷன் சைடில் போயாச்சு. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறதுனால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆயிடுச்சு. சினிமாவை மிஸ் பண்ணுறீங்களா? மிஸ் பண்ணலையா? இல்லை. என்ன எப்படி சொல்கிறீங்க? நாங்களாம் உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ. பட் இல்லை, பிகாஸ் ஏதோ ஒரு விதத்தில் நான் ப்ரொடக்ஷன்லேயோ ஏதோ ஒரு கான்டென்ட் க்ரியேஷன், எனக்கு ஐ லவ் க்ரியேட்டிவ் ஒர்க். ஸோ ஸ்கூல் ஆகட்டும் இல்லை பண்ணுற ப்ரொடக்ஷன், கண்டென்ட் க்ரியேஷன் எல்லாத்துலேயுமே வந்து க்ரியேட்டிவ் ஒர்க் நிறையா நடக்கிறதுனால அதை என்னை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுருக்கு. ஆனால் அந்த புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் அந்த படத்தில் அந்த மலர்களே மலர்களே சாங்கெல்லாம் வந்து அந்த உமன் ஃப்ரீடம் பற்றி அப்போவே வந்து அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போவும் நாங்கள் அப்பப்போ இந்த ரீல்ஸ்லாம் நாங்கள் அந்த சாங்கை கேட்குறோம் மேம். திரும்ப நம்மளோட சாங் வந்து ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகுது. எஸ், அதை தாண்டி அந்த லிரிக்ஸை பற்றி பேசி ஆகணும். ஸோ உமனோட அந்த ஃப்ரீடம் பற்றி நிறையா விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனில் உமன் ஃப்ரீடம்னா என்ன? உமன் இல்லை, எனி ஹியூமன் பீயிங் இல்லை. உங்களுக்கு நினச்சதை உங்களால் பண்ண முடியணும், பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த பண்ண முடியாமல் இருக்கணும். இந்த சாய்ஸ் அண்ட் வாய்ஸ் எத்தனை விமனுக்கு இருக்குது அப்படின்றது மட்டும்தான் விஷயம். இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. பட் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண முடியணும், வேணான்னா பண்ணக்கூடாது. ரைட்? இந்த ஒரு தேர்ஸ் அ போய்ட் கால் மாயா ஆஞ்சலோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது மேம். தமிழ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட எழுத்து ரொம்ப பிடிக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, ஐ எம் நாட் ஹியர் டு சர்வைவ், ஐ எம் ஹியர் டு த்ரைவ். நல்லா செம்மையாக செழிப்பாக வாழணும். ஓகே, அண்ட் டு டூ ஸோ வித் சம் பேஷன், கம்பேஷன் அண்ட் சம் ஸ்டைல். அதாவது ஒரு பேஷனோட என்ன பண்ணுறோமோ, அதாவது சமைக்கிறதா இருந்தால் கூட, இல்லை நம்ம வெளியில் போய் ஒரு ஆஃபீஸ் சிஇஓவாக இருந்தாலுமே, டு டூ இட் வித் சம் பேஷன் அண்ட் கம்பேஷன், ஒரு கருணையோட, ஒரு மற்றவங்கள பற்றி யோசிச்சு எம்பத்தியோட, அண்ட் சம் ஸ்டைல். இந்த மாதிரி ஒரு பெண்மணியால் வாழ முடிஞ்சால் ஐ திங்க் இல் பி கிரேட். சினிமா விட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? லைக் என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் இருந்துச்சு? எப்படி மேம் அதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? லைக் பிஸ்னஸ் தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு. அது நேச்சுரலாக அக்கறான விஷயங்கள் தான். எனக்கு க்ரியேட்டிவாக விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 16 வயசில் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து அந்த டைமில் அது எப்படி நடத்துறதுன்னு தெரியல. ஸோ அது கம்ப்ளீட் லாஸ் ஆகி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எது பண்ணக்கூடாதுன்றத நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 வருஷம் பண்ணோம். அண்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலர் சேனல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணோம். ஸோ அது போயிட்டு இருந்தது. தென் ஸ்லோலி நவ் ஐ திங்க் வி மூவிங் டுவர்ட்ஸ் ஓடிடி, வி மூவிங் டுவர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு. ஆனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் அதுலேருந்து நம்ம வெளியே வரவே முடியாது மேம். ஸோ ஃபினான்ஷியலாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கலாம். எப்படி மேம் உங்களுக்கு வர ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறி வந்தீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் சும்மாலாம் ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா? இப்போது ஸ்கூலே இருக்குது பாருங்களேன். என்னோடய ஸ்கூல் நான் ஒரு சர்டன் விஷனோட அதை நம்ம நடத்துகிறோம். ஓகே, திங்கிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நம்ம நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். யாருமே அதை நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு தனியாக மற்றவங்க, அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்க முடியாமல் ஒரு எக்ஸப்ஷனலாக ஒரு விஷன் இருந்ததுன்னா முதல்ல மற்றவங்களோட நம்பிக்கையே கிடைக்காது. அதுதான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள். இட்ஸ் அ வெரி லோன் ஜேர்னி. யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். நீங்கள் முதல்ல நம்பி இதை பண்ண முடியும்னு நினச்சி அது டுவர்ட்ஸ் அதை மூவ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அதை எப்படியாவது நடத்தி காமிச்சிடணும். ஓ, இப்படியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நடத்தி காமிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இதுதான் முதல் ஸ்ட்ரகிள். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் என்னென்னா எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ப்ரீத் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல என்ன ஆகிடுவீங்கன்னா, அந்த கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பேனிக் ஆகிடுவீங்க. ஐயோ எனக்கு மூச்சு இல்லாமல் போயிடுச்சுன்னா
மூச்சு விட முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு பேனிக் ஆயிடுவீங்க, ரைட்? அதே தான் விஷயம். பேனிக் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் யூ வில் லூஸ், யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ. முதல்ல நம்ம வந்து நம்மளை வந்து எப்படி கட்டுப்படுத்தி எப்படி நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியணும் காமா அப்படின்றத கற்றுக்கணும். அவ்வளோதான். இப்படி தான் இதை சேல் பண்ணது. நிறைய விஷயங்கள், நிறைய ஹியூமிலியேஷனும் நடக்கும். நிறைய ஹியூமிலியேஷன் நடக்கும். சும்மா வந்து ஈகோ இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும், வேணும்ட்டே வெயிட் பண்ண வைப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே நம்ம வந்து மைண்டில் போட்டுக்கூடாது. ஏன்னா நமக்கு பர்பஸ் அண்ட் எண்ட் கோல் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு அதை சேல் பண்ணி போயிடும். மேம் இப்போ வந்து ஒரு உமன் இப்போ இருக்கிற இந்த ஒரு சொசைட்டியில் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நம்ம வந்து நிறைய வீட்டில் இருக்கிற பெண்களுக்கே வந்து ஹஸ்பண்ட் என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாது, அந்த எக்ஸ்பென்சஸ் பற்றி தெரியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இன்னொன்று சாய்ஸா, இஸ் இட் யுவர் சாய்ஸ் நாட் டு ஒர்க்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லாரையும் கிளப்பி விடுறேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இல்லை, ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுறோம் சோஷியல் மீடியாவில். அதுவும் நிறையா பேர், நான் நிறைய விமனை கவுன்சில் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப வருத்தமான விஷயம். நம்ம சோஷியல் மீடியாலெல்லாம் பார்த்துட்டு இதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு தன்னை, ஐயோ நான் ஒரு பேட் மதர், ஒரு பேட் ஒய்ஃப், ஒரு பேட் பர்சன், இவங்க இப்படி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து இப்படியெல்லாம் பண்ணி, தட்ஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இல்லை, அது கான்டென்ட் க்ரியேஷனுக்காக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா நம்ம இதை சொல்லிட்டு இதை மாத்திரம் பாதியாக எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கான சப்போர்ட்டிங் என்வாயன்மெண்ட்டும் விமனுக்கு தேவை. இப்போ நான் வந்து மேலே விட்டுட்டு வந்திருக்கேன்னா இந்த இத்தனை பேரை சுற்றி குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு இருந்து அந்த ஃபுட் இது பண்ணி அந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறதுனால தான், அதையும் நான் ஒரு டேப் வச்சிருக்கிறதுனால தான் என்னால் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியுது. இல்லாட்டி என்னால் பண்ண முடியாது. ஸோ I think that's where it is. So financial freedom is definitely very important. Financial independence definitely. ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு சின்ன கான்வர்சேஷன், இந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் சொல்கிறேன்ல, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை வந்து, ஐயோ இன்னும் 10 வருஷத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் கல்யாணம். இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் கான்வர்சேஷன். அதை கூட விட மாட்டாங்க, அது கூட அதுதான். ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி ஒரு அதை நார்மலைஸ் பண்ணி அதை பற்றி யோசிக்கிற சிச்சுவேஷன் இருந்ததுன்னா இன்னும் வசதியாக இருக்கும். பட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறதாவது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்களை மாதிரி யாருமே சேமிக்க முடியாது. மேம் இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெண்கள் வந்து இல்லாமல், லைக் பார்ட்னர் அவங்க லைக் கல்யாணம் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுக்கான அந்த பார்ட்னர் இல்லாமல், ஸோ தனியாக இந்த சொசைட்டியில் அவங்களால வந்து சர்வே பண்ண முடியுமா மேம்? கஷ்டம்தாங்க, கஷ்டம்தான். ஆனால் இருந்தால் நல்லா இருக்குமானா இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வாழ முடியாதானா இல்லை, வாழ முடியும். எதனால மேம்? இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு. கிளாஸ் எடுக்க வைக்கிறீங்க நீங்கள் என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேர் சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து எத்தனையோ பேர் ரிலேஷன்ஷிப்புன்னு மட்டும் இல்லை, நம்ம ஹியூமன் பீயிங்ஸே சோஷியல் பீயிங் தானே. நமக்கு இன்னொரு ஜனங்க தேவை. அது ஹஸ்பண்ட் மாத்திரம் இல்லை, இல்லை ரிலேஷன்ஷிப்ஸ் மாத்திரம் இல்லை, நமக்கு இன்னொருத்தர் தேவை. அப்படி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணி இவ்வளோ நாள் வந்திருக்கோம். பட் அது வந்து ஒரு வாண்ட் தான். பட் எத்தனையோ பேர் வந்து சொந்தங்களை இழந்து ஒரு தனி ஆளாக நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு? இப்போ அவர் தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. That's an example. அவ்வளோதான். ரைட்டு. அவர் தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. நான் இப்போ என் முடி இப்படி வந்துருச்சுன்னா அவர் தான் அதை, இல்லை பாரு இங்கே பாரு இது சரியா இல்லை பாரு இதை பண்ணிட்டு போன்மாரு. ஸோ என்னை சுற்றி வந்து என்னோட அப்பா ஆகட்டும், அண்ணாவாகட்டும், அம்மாவாகட்டும், என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து they've been very more feminist than me. மேம் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுல எவ்வளோ லக்கியாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஐ எம் வெரி லக்கி, டெஃபினெட்லி. என்னை சுற்றி எல்லாமே ரொம்ப கைண்ட் பீப்புள். அதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். ஐ மீன் நானும் அதை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால எனக்கும் அது நிறையா கிடைக்குது. ஸோ மேம் நீங்கள் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் சினிமாவில் போக போகிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் நீங்கள் விஸ்காம் ஜாயின் பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு ஆசை. அண்ட் எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்ததுக்கான காரணமே வந்து இந்த ஸ்டார் நைட் ஷோஸ் எல்லாம் இருக்குல்ல,
அந்த மாதிரி ஷோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அப்போது நான் வந்து இல்லை நான் ஃபேஷன் டிசைனிங் எடுக்கிறேன், இல்லை மாஸ் காம் எடுக்கிறேன் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்தபோது என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது எடுன்னு. அப்புறம் அதை எடுத்தேன். சினிமாவில் ஃபஸ்ட்டு நான் நடிக்க போகிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோயினுக்காக ஒரு சான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னதுமே, ஸோ வீட்டில் அம்மா அப்பாவும் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களா, இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் முதல்ல தெரிஞ்சது. ஓகே, நான் தான் ரொம்ப வேண்டாம் சொல்லி ஃபஸ்ட் அடிச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு கோ அண்ட் ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. அண்ட் ஸ்டான்லி சார் வந்து ரொம்ப கான்டாக்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, கன்வின்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது நடந்தது. ஸோ வீட்டிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எதுக்கு மேம் அதிகமாக கிடைச்சிது? சினிமாவில் இருக்கும்போதா, இல்லை நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ வீட்டில் சப்போர்ட்? எப்பொழுதுமே சப்போர்ட். நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட். மேம் நீங்கள் டேட் லிட்டில் பிரின்சஸா? மாமி இஸ் லிட்டில் பிரின்சஸ். மாமி இஸ் லிட்டில் லயனஸ். That's what she calls me. நான் யூஸ்வலாக இந்த பெண்கள் எப்போவுமே இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் வேர்ட்ஸ் வந்து அதான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் மேம் நீங்கள் மாம் லிட்டில் பிரின்சஸ்? தெரியல, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால ஐ எம் ஆல்வேஸ் மை மாமிஸ் லிட்டில் லயனஸ், நாட் பிரின்சஸ். அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன்? ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற விஷயம்னா என்ன சொல்லுங்கள்? அவங்களுக்கு இப்போ 75 வயசாச்சு. இப்போ அவங்க ஒரு யூடியூபர். ஓகே, அது யாரு என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஷீ ஹேஸ் டு டூ திஸ் ஆன் ஹர் ஓன் அக்கார்ட். அவங்க என்னை விட ட்ரிபிள் த டைம் ஆக்டிவ். எதை வேணால் சந்திச்சிடுவாங்க, எல்லாமே தைரியமாக பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தைரியம் அப்படின்றது வந்து எப்படி மேம் அவங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த யூடியூப்லாம் இருக்குது, அதுலேயும் வீடியோ போடலாம், அதெல்லாம் எப்படி நீங்கள் உங்களோட ஐடியா? தெரியாதுங்க. அவங்க பண்ணுற பாதி விஷயம் எனக்கே புரியாது. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, why are you so sitting back and holding on and sitting in a burrow அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து பிந்தாசா போய் இங்கே போய் பேசி இன்னும் ஃபுல் ரவுண்ட் ராபின் தான் அங்கே இங்கே போகிறது. வ்ளாக் பண்ணி போட்டுருக்காங்களா? எல்லாமே பண்ணுவாங்க. ஆஹா மேம், அதை நான் ஐயோ இவ்வளோ நாளாக அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன் மேம். இதுக்கப்புறம் நான் அந்த ஐடியா என்னன்னு கேட்டு நான் உங்களுக்காக அந்த சேனல் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்பாவை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்க கூட எல்லாம் லைஃப்பில் இருந்திருக்காங்க? அப்பா வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஐ லாஸ்ட் him at a very young age. ஸோ அதனால வந்து ஐ ஹேட் அ பெஸ்ட் டைம். அப்பா இருந்தபோது அப்பாவோட டைம் வந்து வெரி நைஸ். ஸோ அதனால் முக்கால்வாசி நான் எங்கள் அம்மாவோட தான் இருந்திருக்கேன். ஸோ தட்ஸ் ப்ராபப்ளி வை ஐ எம் மோர் அட்டாச் டு ஹர். எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். அவர் இந்த லாஸ்ட் டைம்லலாம் வந்து அவர் டைம் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் யூ அப்படின்னா நோ ஐ கான்ட் கம் அப்படின்லாம் சண்டை போட்டிருப்பேன். அவர் என்னோட கார்டிலலாம் கூட அவர் எழுதியிருப்பார், வேணும் அப்பா அப்படின்னு போட்டிருப்பாரு. ஏன்னா அவர் எது வந்து என்னை கேட்டாலும் வேணாம்ப்பா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அவரே எழுதியிருப்பார், வேணும் அப்பா அப்படின்னு எழுதியிருப்பார். ஆனால் இப்போது அது நம்ம நினைக்கும் போது ஓகே அந்த வேணும் அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில்? எனக்கு அந்த ரிக்ரெட் நிறையா இருக்குது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் இனஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேன்ற ரிக்ரெட் ரொம்ப நிறையா இருக்குது. அது என்னை நிறையா மாற்றிருச்சு. இப்போ இருக்கிற ஜனங்கக்கிட்டேயும் என்னோட பேரண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, ஜென்ரலாகவே யார் யார் ரொம்ப நமக்கு தெரிஞ்சவங்க, முக்கியமானவங்க, நம்ம பாசத்துக்குரியவங்களாக இருக்கிறவங்க கிட்ட நான் போய் அந்த டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட என்னால் பண்ண முடியாதது நான் மற்றவங்க கிட்ட பண்ணுறது உண்டு. அப்பா இல்லாதப்போ நிறையா ஃபினான்ஷியலாக சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை பிஸ்னஸில் சம் லாஸ் மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அப்பா இப்போ நம்ம கூட இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்குமே அப்படின்னு அப்போ அது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ரீசனுக்காக நான் யோசிச்சதில்லை. ஏன்னா என் வீட்டில் எல்லாருமே வெரி ஸ்ட்ராங் விமன். எங்கள் பாட்டி ஆகட்டும், எங்கள் அம்மாவாகட்டும், எல்லாருமே வெரி ஸ்ட்ராங் விமன். ஸோ அவங்க எல்லாம் அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா எல்லாமே இருந்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இந்த சென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, பட் க்ளோசஸ்ட் வந்து 2 பேர் தான். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டுங்க.
அநியாயமாக ஆனஸ்ட். ஸோ நம்ம மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க. இப்போ ஐயோ எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் போய் அழுதேன் அப்படின்னா ஐயோ பாவமேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே. தேல்சே நீ என்ன இதுலேருந்து லேர்னிங் எடுத்த, நீ இந்த தப்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கிய, மாற்றி பண்ணியிருக்கலாமே. ஸோ அவங்கெல்லாம் அந்த சப்போர்ட் இருந்தாங்க. பட் மற்ற நேரத்தில் நினச்சது உண்டு, இருந்திருக்கலாம்ல இந்த மொமெண்ட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்னு. இந்த ஒரு தருணத்தில் ஸோ நம்ம அப்பாவுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எதுக்காக சொல்வீங்க? அண்ட் சாரி சொல்லணும்னா எதுக்காக சொல்வீங்க? சாரி ஃபார் நாட் ஸ்பெண்டிங் டைம். ஓகே. அது ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் இட் ரொம்ப நாளாக. தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபார் பீயிங் காம் அண்ட் ப்ராபப்ளி மேக்கிங் மை ஹஸ்பண்ட் லைக் ஹிம். ஓகே. எங்கள் அப்பா மாதிரியே ரொம்ப ரொம்ப டயர்டாகிடும். எங்கள் அப்பா மாதிரியே எக்ஸ்ட்ரீம்லி ஜென் மோட்லேயே இருப்பாரா. ஸோ அதான் சொன்னேன், எங்கள் அப்பா வரோம் யூஆர் லைக் திஸ், அப்படியே காம் ஜென் மோட்லேயே இருப்பார். எங்கள் அப்பா எப்படி இருப்பார் அப்படியே இருப்பார். ஃபைனலாக ஸோ உங்களோட அல்டிமேட் கோல் என்ன மேம்? ஸோ என்ன ஆகணும்னு ஒரு ஆசை, உங்களோட ட்ரீம்? என்ன ஆகணும் இல்லை, நான் நினைக்கிற விஷயந்தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு ஸ்கூலுக்கு ஒரு விஷன் இருக்குது. நான் ஒரு விளையாட்டு போல் ஒரு கான்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பித்தேன். அது வந்து அப்புறம் என்னால் பண்ண முடியல. பட் நிறையா பேர் அது போய் சேர்ந்துருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ சம்வேர் அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஐ வாண்ட் டு கண்டினியூ டூயிங் தட். ஏன்னா அதில் நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருந்தாங்க. எவ்ரிபடி ஹேட் அ பிளாட்ஃபார்ம் டு கம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் அது வந்து இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் இட் வாஸ் நைஸ் தட் இட் ஹெல்ப் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஐ ஹாவ் அ விஷன் ஃபார் இட் அண்ட் தட்ஸ் வாட் ஐம் மூவிங் டுவர்ட்ஸ். எனவே தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ இன்றைக்கி உங்களை பார்த்து பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.